அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ரமலானுடைய 13ஆம் நாளில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா நோன்புகளை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, துவா கேட்பதற்கு ஒரு வழிமுறையை மார்க்கம் கற்றுத் தருகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே துவா கேட்கிற முறைகளை குறிப்பிடுகின்ற பொழுது உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, நீங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்கின்ற பொழுது, என் அடியான் என்னிடத்தில் துவா கேட்கின்ற பொழுது மிக பணிவோடு துவா கேட்கணும். ஏனாதானோ என்பதாகவோ, விளையாட்டுத்தனமாகவோ, பொடுபோக்குத்தனமாகவோ, சோம்பேறித்தனமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க கூடாது. துவா கேட்கின்ற முறைகளை குர்ஆன் ஷரீஃப் கற்றுத் தருகிறது. தலர்ருஅன், பணிவோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே போல குஃபியத்தன், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, உள்ளத்தில் மன ஓர்மைகளை உண்டாக்கி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு துவா கேட்கின்ற துவா கபூலாக்கப்படுவதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். அதே போன்று நபிகளார் சொல்கிறார்கள், அத்துஆஉ ரத்துல் பலா வல் கலா. ஒரு மனிதன் தொடர்ந்து துவா செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவின் மூலமாக அந்த மனிதனுடைய அடியானுடைய கலா கதிர்களை, அவனுடைய அந்த விதிகளையே மாற்றுகின்ற அளவுக்கு துவாவுக்கு துவா மிகப்பெரிய ஆயுதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பதிவு செய்கிறார். அதிகமான தௌபாக்களை, துஆக்களை செய்கிற தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.